ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான காளான் கிரேவி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான ஆயில், கடுகு, கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொன்னிறமாக ஆகினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக கலந்துக்கிட்டு 1 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் குடமிளகா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த காளானை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், சக்தி சிக்கன் மசாலா பாக்கெட் 1 வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சிருந்த விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது நல்ல மையாக அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான வாட்டரையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 15 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா பச்சை வாசனைலாம் போய் குழம்பு ரெடி ஆயிரும். கடைசியாக புதினா கொத்தமல்லி இலைகளை பிச்சு போட்டு இறக்குனா நம்மளுக்கு ஒரு டேஸ்டியான காளான் கிரேவி ரெடி. மறக்காமல் செஞ்சு பாருங்கள்.